பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தீங்கு நாளில் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 5:6. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே. ஆண்டவர் நமக்கு ஒரு காலத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துவார். நாம் ஒவ்வொருவரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதுதான் அவருடைய விருப்பம். ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய பலத்த கைக்குள், அவருடைய அரவணைப்புக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது, அவரோடு கூட நாம் இணைந்து இருக்கும் பொழுது, ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். 1 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எவரையும் மேன்மைப்படுத்த, எந்த ஒரு மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரத்தினாலே ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரிடத்துல ஐஸ்வர்யம் இருக்கிறது, கனம் இருக்கிறது. அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்மை மேன்மைப்படுத்தி கனத்துக்குரிய பாத்திரமாய் உயர்த்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் அவரை கனம் பண்ணும் பொழுது அவரும் நம்மை கனம் பண்ணுகிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். ஆகவே நாம் ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது, எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கூடுதலாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இந்த காலை வேளையில நம்மை மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். அவருடைய கரத்தின் கீழே நம்ம அடங்கி இருக்கும் பொழுது, ஏற்ற காலம் வரும் பொழுது நம்மை அவர் உயர்த்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். எப்படி ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார்? அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது. இங்கே அதைத்தான் தாவீது எழுதுகிறார், தீங்கு நாள் வரும் பொழுது எந்த தீமையும் நம்மை நெருங்க முடியாதபடி அவருடைய கூடாரத்திலே நம்மை மறைத்து வைத்துக் கொள்ளுகிறாராம். அவருடைய கூடார மறைவிலே நம்மை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். மாத்திரமல்ல, ஏற்ற காலம் வரும் பொழுது அவர் நம்மை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த காலை வேளையிலே நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள இருக்கிறோம் என்று சொன்னால், தீங்கு நாள் நம்மை தொடராதபடிக்கு அவர் தம்முடைய கரத்துக்குள் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறார். அவருடைய கூடாரத்தில் மறைத்து வைத்துக் கொள்ளுகிறார். ஏற்ற நேரம் வரும் பொழுது நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது,
நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு. ஆண்டவருக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தாவீது இன்னொரு வார்த்தையில் இப்படி எழுதுகிறார், கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று. ஆகவே நான் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது ஏற்ற நேரத்தில் அவர் நம்மை உயர்த்துவார். பொறுமையோடு காத்திருந்து அவருடைய வழிகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அளவிற்கு ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி கொண்டே இருப்பார். நம்முடைய கண்களுக்கு முன்பாக துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நாம் காண்போம். ஆகவே இந்த காலை வேளையில நாம் உற்சாகமாய் காணப்படுவோம். பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் அளவுக்கு நம்மை உயர்த்துவதுதான் அவருடைய நோக்கம். ஆகவே நாம் அவருக்காக பொறுமையோடு காத்திருப்போம், அவருடைய வழியை கை கொள்வோம். நிச்சயமாக நாம் உயர்த்தப்படுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். அவருடைய பலத்த கரம் என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு கேடகமாயிருக்கிறார், நமக்கு மகிமையாயிருக்கிறார், நம்முடைய தலையை உயரமாய் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில உற்சாகமாய் காணப்படுவோம். ஏற்ற நேரத்தில் நம்முடைய தலையை உயர்த்துவார், நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நிச்சயமாகவே நாம் உயர்த்தப்படுவோம். ஒரு நாளும் நாம் வெட்கப்பட மாட்டோம். அவருடைய கரத்திலே நாம் அடங்கி இருக்கும் பொழுது அவருடைய சத்துவத்தை வல்லமையை நமக்கு கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்ற வார்த்தையை கொடுத்து அநேகர் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், எனக்கு ஒரு உயர்வு வரவில்லையே, எவ்வளோ நாள் காத்திருக்கிறேனே, எனக்கு உரிய மேன்மை வரவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த நாள் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக, அவரை மேன்மைப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி உம்முடைய கரத்தினால் அவர்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக சாட்சிகளாய் எழுப்பி நிறுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் மேன்மையான இடத்திலே உட்கார வைத்து ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பெரிய காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்யும். பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தலையும் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. மேன்மையாய் உயர்த்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்ய போகிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.